தம்பி எனக்கு மன்னனுக்கு அறிவே எனக்கு சிவபூஜையில பூஜை கரடி மாதிரி வந்திருக்கிறாரு. எனக்கு அறிவு இருந்தா நான் எங்க வந்து நிக்க போறேன். மாமா அண்ணா அம்மா சொன்ன பாருங்க உன்னனுக்கு அறிவு நீங்கள கட்டி எப்படி இருக்கிறேன்? போக்க என் கூட பேசாதக்க போக்க நடி எலச்சி போயிருக்கிறேன். அந்த நேரத்துல மாமா வேலை கொடுக்குறாரு. ஐயோ நடி சொல்ல பிரபு போக்க என் கூட பேசாதக்கா. என்னடி அதுக்கு முன்னாடி அடிக்கடி என்ன பாக்கிறதுக்கு வருவேன். எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சோ இல்லையோ மாமாவோட பெட்ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். போக்க வேலைடி நிறைய வேலை இல்லையாக்கா? அண்ணா தம்பி சொல்லுவாங்க சொல்லுவாங்க வீட்டுல ரெண்டு பொண்ணு கட்டக்கூடாது. ஏன்டா ஏன் நம்ம நம்ம வேலைக்கு பார்த்தா இருப்போம். ஊரு கதையை ஒன்னா போட்டு மண்ணு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாள் கிடைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் ரெண்டு பேர் சொன்னாங்க. தம்பி அதுங்களா தின்னம் திறத்து நாம தாண்டா புத்திமதி சொல்லணும். நான் சொல்றேன் பாரு. ஆமா வா மாமா சொல்லுங்க தப்பா நினைக்கிறேன். தப்பா நினைக்க கூடாது. மாத்தி மாத்தி பேசி ஒரு நேரத்துல இவ குழந்தையா இருக்கும் போது என் அத்தை வீட்டுக்கு போவேன். அப்படியா? இவளுக்கு ஜட்டி போட்டு அழகு ஒரு நேரத்துல அவ குழந்தையா இருக்கும் போது அவளுக்கு ஜட்டி போட்டு அழகு பார்த்து மாமன் சொன்ன. இப்ப ஜட்டி போட்டு பார்த்தா இப்ப ஜட்டி கழிச்சு சின்ன சரி வயசுல அம்மாவ செல்ல குட்டி ஏன் பட்டு குட்டி இதெல்லாம் கொஞ்சம் கிள்ளு குண்டா கிள்ளு கொடுக்குது எங்க அம்மா உனக்கு. இப்ப என்னன்ற இப்ப கிள்ளு குடுப்பியா? அறிவில்லை உனக்கு கொடுங்கடா கூட தொடப்பு கேட்டேன். ராணி ரோஜா மாமா வர தந்து அரண்மனையில் போய் எடுங்க. அப்படியா? போங்க 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 போங்க. உனக்காக மாமா பஞ்சரில பால் பானம் பிஸ்தா புத்தி எல்லாம் வச்சிருக்கேன். சாப்பிட்டு பறியா செல்லம். மாட்டியா பறியா? செப்பால பண்ணா நாம் இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது நாட்டு நிலைமை எப்பயாவது யோசித்திருக்கிறீர்களா? இப்போ என்ன நடந்து விட்டது? நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது குறையா? ஆமாம். என்னடா குறை? கஜானாவில் பணம் இல்லாத காரணத்தினால் நாட்டு மக்கள் எல்லாம் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? ஆமாம். சரி சரி, இது தெரியாத பற்றி எனக்கு தளபதியாரே, மக்களுடைய குறைகள் தீர்க்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? மக்கள் குறை தீர வேண்டும் என்றால் கஜானாவில் பணம் இல்லையே. எப்படி இருக்கும்? தந்தைக்கு பிறகு அத்தனை வேலையும் நான் ஒருவரால் செய்வேன். இதில் நான் என்ன செஞ்சு கப்ப பணத்தை எனக்கு தான் நேரம் கிடைக்கவில்லை. உன்னால முடியலன்னு சொல்லியா? தம்பி இருக்கிறான். தம்பி அண்ணா வாடா இங்க. நான் சொன்னதாக நீ சென்று பல நாட்டு மன்னர்களை சந்தித்து நமக்கு சேர வேண்டிய கப்ப பணத்தை வாங்கி வருவது
அண்ணன் சொல்வதை கேட்டீர்களா? உண்மைதான். நான் சென்று கப்பு பணத்தை யோசித்து வர வேண்டுமா? அப்படித்தான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இதற்கு முன்பதாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது யார்? இதற்கு முன்பாக இந்த நாட்டை ஆண்டது உன்னுடைய தந்தை, அதன் பிறகு உன்னுடைய தாய். அதன் பிறகு இப்பொழுது இந்த நாட்டை நல்ல முறையில் நான் தான் பாதுகாத்து வருகிறேன். உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது? இது என்ன சந்தேகம்? தாய்க்கு தலைமகன், இந்த நாட்டுக்கு மூத்த மகன், உன்னுடைய அண்ணனுக்கு தான் அத்தனை தகுதி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தகுதி உடையவர் சென்றால் கப்ப பணத்தை கொடுப்பார்களா, இல்லை நான் சென்றால் என்னிடத்தில் கப்ப பணத்தை கொடுப்பார்களா? இல்லை, நீங்கள் சென்றால் நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கொடுக்க மாட்டார்கள். ஆஹா, உன்னுடைய அண்ணன் தான் செல்ல வேண்டும். நான் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்களே நல்ல முறையில் அவருக்கு எடுத்துரையுங்கள். அப்படியே ஆகட்டும். இளவரசி, அடுத்தபடியாக இந்த சத்திய நாட்டை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? எனக்கு இருக்கிறது. அப்படி என்றால் தாங்கள் தானே சென்று கப்பப்படுத்த வசூலிக்க வேண்டும் என்று நான் உன்னுடைய தம்பிதான். அப்படின்னு அவர் சொன்னாரா? அண்ணா, தம்பி உடையான் படை காஞ்சான் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க கேட்டு எதற்காக? டேய், தன்னுடைய அண்ணனை பற்றி யாராக தவறாக பேசிவிட்டால் உள்ள உட்கார்ந்து இருக்கிறானே, அவனுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. வேக வேகமா எழுந்து வந்து, டேய் யார் அவன்? என் அண்ணனை பற்றி கேட்பான். அவன் தான் தம்பி உடையான் படை காஞ்சான் என்று சொல்லுவாங்க. என் வார்த்தையை தட்டி கழிச்சுட்டு இந்த நாட்டால பிறந்த எங்க அண்ணன் தான் அவன் போய் வாங்கிட்டு சொல்றியே, புளி பத்தி எப்படி புளிக்கிறது? அண்ணா, சிறிய பிள்ளை, பால் மனம் மாறாதவர், அப்படித்தான் இருப்பார். நல்லா ஒத்து ஊதுற அப்படி எடுத்து சொல்லுங்க தளபதியாரே. சரி, போகட்ட விடு. நீ சென்றாலும் அங்கு எதுவும் நடைபெறாது, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் தளபதியாரே, சொல்லுங்க சொல்லுங்க. நான் சென்று வருவரை இந்த நாடும் நாட்டு மக்களும் மிக சிறப்பாக சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். என்னுடைய பாது நான் பார்த்துக் கொள்கிறேன். தின்னும் பெரியவன், ஒன்றும் அறியாதவன், பாதுகாப்பது என்னுடைய கடமை. கவலையே வேண்டாம். நான் திரும்பி வரும்போது என் தம்பி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இளவரசி, அவரை பற்றி கவலை வேண்டாம். நீங்கள் வரும் நேரத்தில் இளையவரை மேல அடைந்திருக்க வேண்டும். சென்று வரட்டுமா? நான் நம்பி போறேன். இருந்தாலும் என்னுடைய அண்ணன் கப்பப்படுத்த சென்றிருக்கிறார். நாம் எங்க தெரியுமா செல்ல வேண்டும்? எங்க செல்ல வேண்டும்? வீதி வீதியாக சென்று நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் குறையை நாம் தீர்த்து வைக்க வேண்டும். அப்படித்தான். போகலாமா? ஆகட்டும். புறப்படுங்கள். ஆமா, கலை நிகழ்ச்சி அதை விட சிறப்பாக நடந்தது. அரிதா இருந்தாலும் கல்யாணம் மாப்பிள்ளை இருவருக்குமே அப்படியா? இந்த நாட்டில் நான் எப்படிப்பட்டவன்? இந்த நாட்டுக்கே தளபதி நான் வைத்ததுதான் சட்டம். அப்படி இருக்க எங்கிருந்தோ வந்தவன் இந்த மதுரை நாட்டை ஆண்டு வந்த மகான மரதவல்லி. என்னை பார்த்து என்ன உரைத்தால் பார்த்தாயா? செருப்புக்கு சமம் என்றும் இருஜாதிக்கு பிறகு இழிவாக பேசிவிட்டார் மரதவல்லி. மரதவல்லி, ஆணவத்தோடு பேசிவிட்டாயா? அல்லது இரண்டு மக்களையும் இந்த நாட்டில் வாழ வைத்து விட்டோம் என்று மம்மதில் பேசிவிட்டாயா? இப்ப சொல்கிறேன், இரண்டு மக்களையும் இந்த நாட்டில் வாழவே விடக்கூடாது. இந்த நாட்டை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் குடும்பத்தையே கருவறக்க வேண்டும். இனி முதல் கொண்டு இந்த முறை நாட்டம் ஆரம்பிவிட்டது. இப்போதே சொல்கிறேன், அவர்கள் குடும்பத்தையே கருவறக்கிறேன்.